பையன்கிட்ட பேசலாம். நன்றிங்கடா. ஒரு காய் அறுத்து மிக்சரில் போட்டு கடைஞ்சி அதனோட பாவு எவ்வளோ இருக்குன்னு எடுப்போம். சரிங்க. அது வந்து நம்பர் 1. 8 பட்ட காய் 4 பட்ட காய் மேலே அப்படி உளிச்சு சரிங்கண்ணா சாக்கு 60 பருத்தி 100 பருத்தி ஓகேங்கண்ணா இது மாதிரி சாக்கில் சரிங்கண்ணா ஐயா வந்து அப்படியே எடுத்துருவாங்க. அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. மரமும் பிடிச்சிருக்கிறோம். ஓகேங்கண்ணா. மரம் 1000 1100 சரிங்க 600 சரிங்க 700 சரிங்க 800 அவனோட தோட்டத்துறவு எப்படி கிணத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து சரிங்க நாங்கள் மரத்தை வைத்து 100 மரம் 2 வருஷத்துக்கு இவ்வளோ சரிங்கண்ணா 3 வருஷத்துக்கு இவ்வளோ இவ்வளோண்ணே 1 வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னா நாங்கள் 70 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுவோம். 70 நாளைக்கு ஒரு வெட்டு. ஆமாம், அதாவது 2.5 மாதத்துக்கு ஒரு வெட்டு. ஆமாம், ஒரு வெட்டு வெட்டிடுவோம். சரிங்க. அதில் லாபம் நஷ்டம் நாம் எவ்வளோ போகிறோமோ நாம் வெட்டு கூலி கொடுத்து நாம் கொண்டாந்து. சரிங்க. ஆனால் அதில் வந்து லாஸ் ஆகிறது சான்ஸ் இல்லை. 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கும். நாம் கை வாங்கி மாற்றோம்னா அதுலேயும் 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கும். இதில் 70 பைசா கிடைக்குதுன்னா அதில் ஒரு 30 பைசா கிடைக்கும். 30 பைசா கிடைக்கும். அதாவது புரோக்கர் மூலியமாக குஜராத்துக்கு அனுப்புகிறோம் சார். இந்த ட்ரிப்பு கூட அனுப்பிச்சு விட்ட ஒரு லோடு. சரிங்கண்ணா. இது வந்து ஆக்ரா போனிச்சு யூபியில். ஓகே. ஃபோன் பண்ணாங்களா வந்து தரத்தை பார்ப்பாங்க. சரிங்கண்ணா. இது எப்படி என்ன தரம் எப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி டன்னுக்கு விடுன்னு கணக்கு பேச்சு எடுத்து. ஓகே. இப்போ நிரந்தரமாக டன் நம்ம இவ்வளோ போகுது அவ்வளோ போகுதுன்னு சொல்ல முடியும். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன மார்க்கெட்டோ அந்த ரேட்டில் 1 ரூபா என்ன பண்ணி சேர்த்திக்க. நாங்கள் கொப்பரை தனியாக இங்கேயே உடைச்சி சரிங்கண்ணா இங்கேயே நாங்கள் பருப்பு மண்டிக்கு கொடுக்குறோம். கொப்பரை அது தனியாக எடுத்துருவோம். சரி. உடைச்சி பருப்பு தனியாக எடுத்துருவோம். உடைச்ச பருப்பு தனியாக எடுத்துருவோம். முழு வயசாகிறது வந்து கொப்பரை. சரிங்க. அது பேர் அது அந்த ஐட்டம். இது வந்து கொப்பரைங்க. இது கொப்பரை. அதெல்லாம் உள்ளே ஆடுது. உள்ளே ஆடுறது கொப்பரைங்க. எண்ணெய்க்கு போகுது. சரிங்கண்ணா. அதாவது கடவுளுக்கு அப்படியே அந்த அக்கனி கொண்டதுக்கு எரிக்க அதுக்கு போகுது. ஓ சரி. பல சாப்பிட்ற உணவுக்கும் போகுது. அதாவது இந்த கேக்கு இது. ஆமாம் கரெக்ட். மேலே போடுறது பண்ணு போடுறாங்க அதுக்கு போகுது. சரிங்கண்ணா. அது எல்லா இதுக்கும் போகுது. சரிங்கண்ணா. இது இல்லாத காய் இல்லாத உருண்டை எடுத்து கொடுத்துருவீங்க. ஆமா, மீதி வந்து வெட்டு பருப்பு வந்து 2 இருக்கு இல்லையா? சரிங்கண்ணா. அது வந்து காய வச்சு நாங்கள் மண்டிக்கு அப்படியே 500 கிலோ 1000 கிலோ அதாவது இது இங்கே இருக்கிறது நாங்கள் அப்படியே அனுப்பிச்சு இதை வந்து நம்ம மண்டிக்கு அனுப்பிச்சு விட்றோம். சரி. இதில் வந்து எதுக்குண்ணா எண்ணெய்க்கு இதுவா அதுவா? எண்ணெய்க்கு வந்து இதுதான் மெயினாக எண்ணெய்க்கு போகும். எண்ணெய்க்கு போகிறது. அண்ணா உங்கள் பேர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கண்ணா. தங்கவேல் சார். தங்கவேல். சரிங்களா. ஆனால் இப்போ நம்ம மேச்சேரி பக்கத்தில் இந்த அட்ரஸ் சொல்லிடுங்க. நம்ம எங்கே இருக்கிறாங்கண்ணா? அது பானாபுரம் கிராமம், குதிரைக்கானூர், குதிரைக்காரனூர். மேச்சேரி பக்கத்தில் ஓமலூர் டு மேட்டூர், சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் குதிரைக்காரனூர் புதூருங்க. இங்கே வந்து அண்ணா வந்து தேங்காய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்காருங்க. எல்லாமே இருக்குது. அதாவது உங்களுக்கு என்னென்னா நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அண்ணா தேங்காயும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஹோல்சேலாக கொடுக்குறாரு, ரீட்டெயிலாக கொடுக்குறாரு. எங்கெல்லாம் இவர் அனுப்புகிறாரு தேங்காய் எங்கெல்லாம் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரோக்கர் மூலியமாக குஜராத்துக்கு அனுப்புகிறோம் சார். ஓகே. புரோக்கர் மூலிமா குஜராத்துக்கு அனுப்புகிறோம். அதாவது இந்த தரம் வந்து ஸ்டாக் ஐட்டத்தில் நாங்கள் அனுப்புகிறோம். சரிங்கண்ணா. நாங்கள் கொப்பரை தனியாக இங்கேயே உடைச்சி சரிங்கண்ணா இங்கேயே நாங்கள் பருப்பு மண்டிக்கு கொடுக்குறோம். பருப்பு அதாவது தேங்காயும் கொடுக்குறோம். முழு தேங்காய் கொடுக்குறோம். தேங்காயும் கொடுக்குறோம். அதாவது இந்த பச்சை தேங்காய். பச்சை தேங்காய் தெரியும். இங்கே இருக்கிற பச்சை தேங்காய் வந்து உளிச்சு அப்படியே கைப்பாதில் அப்படியே எடுத்து அனுப்பிச்சோம். அப்படியே கொடுத்துரும். இல்லை பச்சை தேங்காயை கொடுக்காம உரிச்சு கொடுக்குறீங்க. ஆமாம், உளிச்சு கொடுக்குறோம். சரி, பார்த்து எடுத்துருவாங்க. காய் பார்த்து எடுத்துப்பாங்க. சரிங்கண்ணா. அதனால இது வர இது இருக்குது இல்லைங்களா? வர கொப்பரை அது தனியாக எடுத்துருவோம். சரிங்க. உடைச்சி பருப்பு தனியாக எடுத்துருவோம். உடைச்ச பருப்பு தனியாக எடுத்துருவோம். முழு வயசாகிறது வந்து கொப்பரை. சரிங்க. அது பேர் அது அந்த ஐட்டம். இது வந்து கொப்பரைங்க. இது கொப்பரை. உள்ளே ஆடுது. உள்ளே ஆடுறது கொப்பரைங்க. இது கொப்பரை எதுக்கு நான் யூஸ் ஆகுது? எண்ணெய்க்கு அப்படியே உருண்டையாக இருக்கிறது எல்லா இதுக்கும் யூஸ் ஆகுது. சரிங்கண்ணா. அதாவது மெடிசனுக்கு போகுது. ஓகேங்கண்ணா. அதாவது எண்ணெய்க்கு போகுது. சரிங்கண்ணா. அதாவது கடவுளுக்கு அப்படியே அந்த அக்கனி கொண்டதுக்கு எரிக்க அதுக்கு போகுது. ஓ சரி. பல சாப்பிட்ற உணவுக்கும் போகுது. அதாவது இந்த கேக்கு இது. ஆமாம் கரெக்ட். மேலே போடுறது பண்ணு போடுறாங்க அதுக்கு போகுது. சரிங்கண்ணா. அது எல்லா இதுக்கும் போகுது. சரிங்கண்ணா. இது இல்லாத காய் இல்லாத உருண்டை எடுத்து கொடுத்துருவோம். ஆமாம், மீதி வந்து வெட்டு பருப்பு வந்து 2 இருக்கு இல்லையா? சரிங்கண்ணா. அது வந்து காய வச்சு நாங்கள் மண்டிக்கு அப்படியே 500 கிலோ 1000 கிலோ அதாவது இது இங்கே இருக்கிறது நாங்கள் அப்படியே அனுப்பிச்சு இதை வந்து நம்ம மண்டிக்கு அனுப்பிச்சு விட்றோம். சரி. இதில் வந்து எதுக்குண்ணா எண்ணெய்க்கு இதுவா அதுவா? எண்ணெய்க்கு வந்து இதுதான் மெயினாக எண்ணெய்க்கு போகும். எண்ணெய்க்கு போகிறது இதுதான். இது பேர் என்ன? கொப்பரையா? இது பேர் கொப்பரை இல்லையா? பருப்பு. உடைச்ச பருப்பு தான் வந்து எண்ணெய்க்கு தான் கொப்பரை. ஆமாம். சரிங்கண்ணா. ஓகே. அது கொப்பரை. இது வந்து பருப்பு வந்து எண்ணெய்க்கு. இது வந்து உளிச்சு 8 பட்ட காய் 4 பட்ட காய் மேலே அப்படி உளிச்சு. சரிங்கண்ணா. சாக்கு 60 பருத்தி 100 பருத்தி. ஓகேங்கண்ணா. இது மாதிரி சாக்கில். சரிங்கண்ணா. ஐயா வந்து அப்படியே எடுத்துருவாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து நம்ம ரீட்டைல் அதாவது இங்கே வெளியில் அதாவது வெளி மாநிலத்தில் வெளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே புரோக்கர் மூலிமா வந்து நம்ம போட்டு காய் எடுத்துருவாங்க. இந்த ட்ரிப்பு கூட அனுப்பிச்சு விட்ட ஒரு லோடு. சரிங்கண்ணா. இது வந்து ஆக்ரா போனிச்சு யூபியில். ஓகே.
ஆக்ராவுக்கு போச்சு. ஆக்ரா குஜராத் ஆக்ரா போனுச்சு. இந்த ட்ரிப்பு குஜராத் வரும். நாங்கள் புரோக்கர் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறோம். சரி, புரோக்கர் மூலியமாக ஆளு ஃபோன் பண்ணாங்களா வந்து தரத்தை பார்ப்பாங்க. சரிங்கண்ணா. இது எப்படி என்ன தரம் எப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி டன்னுக்கு விடுன்னு கணக்கு பேச்சு எடுத்துருவோம். ஓகே. இப்போ நிரந்தரமாக டன்னு நம்ம இவ்வளோ போகுது அவ்வளோ போகுதுன்னு சொல்ல முடியும். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன மார்க்கெட்டோ அந்த ரேட்டில் ₹1 முன்ன பண்ண சேர்த்திக்க. இப்போ வந்து டன்னு வந்து கொப்பரை வந்து 80 ரூபாய்க்கு போகுமா, 80,000 போகுமா, இல்லை 60 எவ்வளோக்கு போகுதுங்க டன்னுங்களா? அது எவ்வளோன்னு கன்சல்ட் பண்ணுறேன். சரி, இல்லை ஓகேங்கண்ணா. இப்போ வந்து அது வந்து நம்ம புரோக்கர் மூலிமா வெளி மாநிலத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ லோக்கல்லே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இது மாதிரிலாம் கேட்பாங்க இல்லைங்களா? இது மாதிரி கேட்டால் ஹோல்ஸ் கம்மி ரேட்டு, அதாவது கம்மியாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 காய் கம்மியாக கேட்டால் கொடுப்போம். கம்மியாக அதுக்கும் கம்மியாக கேட்டால் கொடுப்போம். 200 காய்க்கு மேலே தான் கொடுக்கலாம். வாடிக்கையாளர் ரெகுலராக வர மாதிரி இருந்தால் வாரம் ஒரு 3 நாளைக்கு ஒரு காய் இப்படி இருந்துச்சுன்னா கொடுப்போம். சரிங்க. அன்றாடு 10 காய் 20 காய் கொடுக்குமா? அதுக்கு முடியாதுங்க. கரெக்ட். அதாவது நம்ம சேலம் மாவட்டம் இல்லை, வேற எங்க இருந்தாலும் சரி ஒரு 200 காய்க்கு மினிமம் ஆர்டர் 200 காய்க்கு மேல இருந்தா நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். வாரத்துல ஒரு 1000 காய் 2000 காய் வியாபாரம் பண்ணாங்களா நாங்க கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. அதாவது என்ன மார்க்கெட் ரேட்டு போதா அந்த காய்க்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். சரிங்கண்ணா. இப்போ வந்து புதுசா ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. காயை வாங்கி மாத்துறவங்க. ஆமா. இப்போ நானே வந்து காயை வாங்கி மாத்தணும்னு ஆசைப்படும் போது அப்போ வந்து நான் வந்து இங்க வாங்கினா என்னோட ஒரு காயோட ரேட் என்னென்ன கொடுப்பீங்க? இங்க ஒரு காய் ஒரு ரேட் 25 ரூபா. 25 ரூபா காயோட ரேட். நாம் வந்து உரிச்சி காயை உரிக்காத காயாங்கண்ணா. உளிக்காதே அப்படியே பார்ட்டிகிட்ட இருந்து எடுத்துட்டு வரதுக்கு. பார்ட்டிலேருந்து எடுத்துட்டு வர காய் 25 ரூபாய்க்கு. 25 ரூபா 20 ரூபாய்க்கு அந்த எண்ணம் என்ன பண்ண ₹1 இறங்கும். அதனால பார்க்கணும். அதாவது ஏறு வழியா இருந்தா அந்த கணக்கு இறங்கலாம். சரிங்கண்ணா. இறங்க வழியா இருக்கும்போது அந்த ரேட்டு எடுத்துமா கையை பிடிச்சிடும். சரி சரி. அது வெயிட் பண்ணி 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓ சரி. ஆமா, அது வரைக்கும் நம்மளுக்கு முதல்ல பொருளாதாரம் வேணும், முதல் வேணும், தகுந்த மாதிரி இருக்கும். சரி சரி சரி. நம்ம கைவிட்டு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கொஞ்சமா மீடியமா கணக்காக பார்த்து வாங்கணும். சரிங்கண்ணா. இப்போ எங்களது தோட்டமே இருக்குது. நாங்கள் குத்தைக்கு மரமும் பிடிச்சிருக்கிறோம். ஓகே ஓகேங்கண்ணா. மரமும் பிடிச்சிருக்கிறோம். ஓகே ஓகேங்கண்ணா. மரம் 1000, 1100, சரிங்க, 600, சரிங்க, 700, சரிங்க, 800. அவனோட தோட்டத்துறவு எப்படி கிணத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து சரிங்க நாங்கள் மரத்தை போயிட்டு 100 மரம் 2 வருஷத்துக்கு இவ்வளோ. சரிங்கண்ணா. 3 வருஷத்துக்கு இவ்வளோ, 1 வருஷத்துக்கு இவ்வளோ. அப்படின்னா நாங்கள் 70 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுவோம். 70 நாளைக்கு ஒரு வெட்டு. ஆமாம். அதாவது 2.5 மாதத்துக்கு ஒரு வெட்டு. ஆமாம், ஒரு வெட்டு வெட்டிடுவோம். சரிங்க. அதில் லாபம் நஷ்டம் நாம் எவ்வளோ போகிறோமோ நாம் வெட்டுக்கூலி கொடுத்து நாம் கொண்டாந்து. சரிங்க. ஆனால் அதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கும். நாம் கை வாங்கி மாற்றோம்னா அதுலேயும் 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கும். இதில் 70 பைசா கிடைக்குதுன்னா அதில் ஒரு 30 பைசா கிடைக்கும். 30 பைசா கிடைக்கும். அதாவது இப்போ என்னன்னா இந்த தேங்காயை வந்து கடைக்காருக்கும் கொடுக்கலாம், ஹோல்சேல் கடைக்கும் கொடுக்கலாம். புதுசாக நம்ம தொழில் தொடங்குறவங்களுக்கும் நம்ம வந்து காய் வந்து 1000 காய் 2000 காய்னாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி வாங்கி விற்றாலுமே அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த தேங்காயில் வந்துங்கன்னா எண்ணெய் மட்டும் ஆட்டுறோம் இல்லைங்களா? எண்ணெய் ஆட்டுறோம். இந்த கொப்பரை பருப்பில் வந்து எண்ணெய் ஆட்டுறோம். அது வந்து எது மாதிரி காயினால இது ஆகுது? கொப்பரையாவது என்ன காரணத்தினால கொப்பரையாவது நம்ம போடுறோம்? அதுக்கு கொப்பரை கேட்குறாங்களா இல்லை எதனால நம்ம கொப்பரை? நாம வந்து காய் மாத்திலே காஞ்சி இருக்கு. சரிங்க. கீழே உழுவுது, ஆட்டி பார்ப்போம். ஆட்டி பார்க்கும்போது அந்த பருப்பு மட்டும் ஆடும். சரிங்கண்ணா. அது என்ன பண்ற ரவுண்டா எடுத்துருவோம். ஓகே ஓகே. வெளி மாநிலத்துக்கு போகுது, மெடிசனுக்கு போகுது, ரசாயனத்துக்கு போகுது. ஓகே ஓகே. இது மாதிரி அந்த உணவு இதுக்கும் போகுது. சரிங்கண்ணா. அப்போ அது போகும்போது அவன் அப்படியே வாங்கிக்கிறான். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அந்த தேங்காய் பூ அரைக்கிறான். அது உணவு சாப்பிட்றதுக்கு கலக்கிறதுக்கு கரெக்ட். நான் எடுத்து போயிருக்கீங்க. அந்த தேங்காய் பூவுனே தனியாக அங்கே சத்தியமங்கலத்தில் இருக்கு தேங்காய் பூ. அதை ஏற்றிட்டு அது மேலே அழுக்கு எடுத்துடுறான். சரிங்க. அப்படியே பூவா அப்படியே எடுத்து அப்படியே சமையலுக்கு சின்ன இதாக கட்டி அனுப்பிடுறான். சரிங்க. அதாவது ப்ரெட்டுக்கு ஸ்வீட்டுக்கு எல்லாம் நிறைய ராஜஸ்தான்ல அதிகம் அதை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்கண்ணா. அந்த பூவை. சரிங்கண்ணா. அதுக்கு தான் அது போகுது. ஓகேங்கண்ணா. இப்போ தேங்காயோட ரகம் இது என்ன ரகங்கண்ணா? என்ன ரகமா? ரகம் பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. சரிங்க. செங்க இதுன்னு சொல்லுவாங்க, பச்சை இதுன்னு சொல்லுவாங்க. செங்கல்லி. ஓகேங்கண்ணா. அவ்வளோதான். அது பச்சை காய் வந்து நம்ம ஊர்ல வருது. ஆமாம். உருட்டு வாலடிம்பாங்க. உருட்டு வாலடி. ஆமா, இதெல்லாம் வந்து இங்க லோக்கல் எங்க சேலம் மாவட்டத்தில் இது நம்ம மேச்சேரிங்கிற இதெல்லாம் நங்கவள்ளி, கலண்டாபுரம். சரிங்க. இப்படி சின்ன முத்தநாயக்கப்பட்டி. சரிங்க. இந்த பக்கம் ஓம்பலூர். சரிங்கண்ணா. இப்படி சுமதாங்கி, இப்படி ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள வட்டத்தில் வர காய்ங்க இதெல்லாம் நம்ம ஊர் காய்ங்க. இது பொள்ளாச்சி ரகமோ அந்த சத்தியமங்கல் ரகமோலாம் இல்ல. இது கொஞ்சம் சாந்து அதிகமாக வரும். சரிங்கண்ணா. சேலம் மாவட்டத்து காய் கொஞ்சம் சாந்தம் அதிகமாக கிண்ணா நல்லா இருக்கும், டேஸ்ட் வரும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பொள்ளாச்சி அந்த சைடு காயெல்லாம் கொஞ்சம் உப்பு கரிச்ச மாதிரி பெரும் சொலையாக வரும். ஓ சரி சரி சரிங்கண்ணா.
சரிங்கண்ணா. பெரும் சுளையா வரும், காய் பெருசா இருக்கும். இது கொஞ்சம் வெடுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது படாபடான்னு விட்டுரும் வெடுப்பு. ஆனா காய் பெருசா இருக்கும் பாக்குறது காய் பெருசா இருக்கும். ஆமா, இது அனைத்தும் இதுவும் கஸ்டமரும் இதை வாங்கலாம். இது இந்த காய் சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும், அனைத்து கஸ்டமருக்கும் இது நல்லா போய் வருவாய் சேரும். சாந்து கிண்ணமா அதிகமா வரும். அதாவது பருப்போட திக்னஸ் அதிகமா இருக்கும். ஆமா, பருப்பு வந்து கெட்டியா இருக்கும், அடர்த்தியா இருக்கும். ஆமா, இப்ப நாம கடலக்கோட்டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பெருநாடை எப்படி பெருநாடை குத்துக்காய் இருக்கு, திருநாடங்க டேஸ்ட் எப்படி அந்த மாதிரி தான் இந்த சேலம் மாவட்டம். நம்மளது வந்து இந்த குத்துக்காய் கணக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். காய் சின்னதா இருந்தாலும் உள்ள வந்து பருப்பு படர்த்தியா இருக்குன்றீங்க. மெஷர்மெண்ட் அளவு எடுப்போம். ரசாயனம் ஒரு காய் அறுத்து மிக்சர்ல போட்டு கடைஞ்சி அதனோட பாவு எவ்வளவு இருக்குன்னு எடுப்போம். சரிங்க. அது வந்து நம்பர் 1 இது நம்ம ஊர் காய் சேலக்காய். டேஸ்ட்டுங்கிறதுக்கு டேஸ்ட்ல வந்து சத்துங்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட். சரிங்கண்ணா. ஆமா, வால் நெட்ட அனைத்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறான், ஒரு சாமிக்கே வடநாட்டுக்காரன் வாங்குறான்னா இது ஒரு 20லேருந்து 100 வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்கண்ணா. அது வந்து ஒரே இதாக வரும், காய் பெருசாகவே வரும். சரிங்கண்ணா. இது வந்து எந்த கண்டிஷனும் கொடுக்கலாம், டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரும். சரிங்கண்ணா. ஓகே அண்ணா, இப்போ வந்துங்கண்ணா புதுசாக நம்ம காய் வாங்கி மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்லை, வருவாய் பண்ணலாம். அதாவது பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும். ஒரு 50 ரூபா 50 லட்சம் இருக்கணும். நாம் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும், வாங்கி கிரவுண்ட் பண்ணி சரிங்கண்ணா நம்ம காய் வாங்கி கொட்டி மூலியமா காய் வாங்கி கொட்டி நம்மகிட்டே ஒரு 200 மரம் தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட இன்னும் கொஞ்சம் காய் வாங்கி சரிங்கண்ணா உரகர் மூலியமா நம்ம அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அப்படி ஆள் மூலியமா நம்ம போன் போட்டு எங்ககிட்ட காய் இருக்குங்க வந்து பாருங்க, அப்படியே டன்னு கணக்காக எடுத்தாலும் கொடுப்போம், இல்லை காய் கணக்காலும் கொடுத்தாலும் கொடுப்போம். நம்மளுக்கு என்ன காய் கிடக்குதோ அந்த கணக்கு கொடுக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ ஓகேங்கண்ணா, இது வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற காய் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற காய் சொந்த காயும் இருக்குது. சரிங்கண்ணா. நாங்கள் விலைக்கு ஆளுங்களை வாங்கிட்டு வர காய் தோப்பாக போய் சரிங்கண்ணா நாங்கள் வெட்டு மரத்தடியே பார்த்து வெட்டுவோம். இல்லைன்னா நாங்கள் விலைக்கு இந்த ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு போட்டு சரிங்க காட்டுக்காரட்டி இந்த ரேட்டு போகுதுமா அப்படின்னு காய். ஓகேங்கண்ணா. அதாவது நம்ம ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு கணக்கு வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. பார்ட்டிட்டு எவ்வளோ எடுக்கணும், ஆள் கூலி போட்டு வண்டி டம்பா கொண்டாந்து கொட்டினா எவ்வளோ செலவாகும். சரிங்கண்ணா. அப்போ லாபம் நம்மளுக்கு 1 ரூபா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும் காய் கொடுத்துடலாம். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பாங்க. தேங்காயினோட ஆதி காலத்து சரி சரி, அவர்கிட்ட பேசிடலாம். அவர்கிட்டயும் கொஞ்சம் ஐயாட்ட பேசலாம். நன்றிங்கடா.